ஐயப்பன் மகர ஜோதி தரிசனம் தரும் காரணம் என்ன தெரியுமா? பந்தள மன்னனின் வளர்ப்பு மகனாக இருந்த மணிகண்டனை குருகுலத்தில் சேர்க்க முடிவு செய்தனர். தெய்வ குழந்தையான ஐயப்பன் குறுகிய காலத்திலேயே 4 வேதங்கள், 6 சாஸ்திரம், 64 கலைகள் ஆகிய அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார். குருதட்சிணையாக பிறவியிலேயே ஊமையாக இருந்த குருவின் மகனான கண்ணனை மணிகண்டன் பேச வைத்தார். மணிகண்டனின் அபூர்வ சக்திகளையும் அதிசயங்களையும் கண்ட குரு அவரிடம் தாம் யார் என்பதனை அறிய விரும்புவதாக கூறினார். குருவிடம் உண்மையை மறைக்க விரும்பாத மணிகண்டன் தான் யார் என்பதை கூறி அதனை ரகசியமாக வைத்திருக்கும்படி குருவிடம் வேண்டினார். அத்துடன் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தில் ஜோதி சொரூபனாக காட்சி தருவேன் என்றும் கூறினார். இதனால் தான் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் தன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள் புரிகிறார். எப்போதும் தவக்கோலத்தில் அருளும் ஐயப்பன் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று மட்டும் திருவாபரணம் அணிந்து முழு அலங்காரத்துடன் காட்சி தருகின்றார். அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் சன்னிதானத்திற்கு எதிரில் உள்ள ஐயப்பனின் 5வது மலையான காந்தமலையில்